கோதுமை சேமியாவும் கேவரு சேமியாவும் ஒன்றா சுடு தண்ணியில் கொஞ்சம் போட்டு அதில் கொஞ்சம் 2 கல் உப்பு போட்டு எடுத்து ரேசாக அவிச்சு எடுத்துருக்கேன். அடுப்பத்தை வச்சுட்டேன். வானலை வச்சுருவோம். நாட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிடுறேன். வெங்காயமும் கேரட்டும் பொடிசாக நறுக்கினது போட்டு வதக்கலாம். போட்டுன்னு கொஞ்சம் சால்ட்டு இஞ்சி பூண்டு கலவை கொஞ்சோன்னு போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் கிண்டி விடலாம். மிளகாய் தூள் தனித்தூள் தேவைக்கு ஏற்றது, கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவைக்கு ஏற்றது நல்லா இப்படி கிண்டி விடுவோம். கருவேப்பிலை மல்லிக்கீரை தேவைக்கு ஏற்றது போட்டுருக்கேன். சேமியா ஊற்றுவேன். இங்கே பாருங்கள், இதை மாதிரி கிண்டி நல்லா சாப்பிட வேண்டியதான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை சேமியாவும் கேவரு சேமியாவும் கலந்து செஞ்சுருக்கேன். அன்றைக்கி ஃபுல்லாக என்னால் வீடியோவில் காட்ட முடியல. இது காலை டிஃபனு, நைட்டு டிஃபனு எல்லாம் வச்சுக்கலாம். லைக் பண்ணி போட்டுக்கோங்க. காலை டிஃபனு, நைட் டிஃபனு, சுகர் உள்ளவங்களாம் இதை மாதிரி கோதுமை சேமியா கூட டிஃபனாக வந்து பயன்படுத்திக்கலாம். எல்லாம் லைக் பண்ணுங்கள்.